இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா ராகி இடியாப்பம். ராகி இடியாப்பத்துக்கு ராகி மாவு எடுத்து அதை ஒரு 3 கப் போட்டு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன், லாஸ்ட்டாக போட்டிருப்பேன். நீங்கள் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தேவைன்னா நெய் போட்டுக்கலாம். நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை விட்டுறலாம். நான் நெய் போட்டு தான் பிசைஞ்சிருப்பேன். நெய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா பார்த்தா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அதை விட கொஞ்சம் லூஸாகவே, சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாகவே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கை வெதும்ப சூடு வந்ததும் கையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் இட்லி பானையை வச்சு அதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு அது கொதிக்கட்டும். அது கொதித்து நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சு வச்சோன்னா ஒரு 15 மினிட்ஸில் இடியாப்பம் ரெடி ஆயிரும். தண்ணி கொதிக்காமல் வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். தண்ணி கொதிக்கட்டும். அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் புழியறதுக்கு உங்கள்கிட்ட இடியாப்பம் புழியறது இருந்தால் இடியாப்பம் புழியறதுல புழியலாம். என்கிட்ட இடியாப்பம் புழியறது இல்லை. அதனால நான் முறுக்கு சுடுற குழாயில் அந்த சின்ன கிண்ணி இருக்குமில்ல அதில் நான் புழிஞ்சிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இடியாப்பம் புழியறது இருந்தால் நீங்கள் அதில் கூட புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாகவும் புழியலாம். இல்லை அப்படின்னா பெருசாக ஒரே இது அந்த இட்லி தட்டில் அப்படியே பெருசாகவும் புழிஞ்சிக்கலாம். உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்கள் எப்படி வேணாலும் புழிஞ்சிக்கலாம். எனக்கு சின்னதாக புழிய வரும், அதனால நான் சின்னதாக புழிஞ்சிக்கிட்டேன். உங்களால் எப்படி புழிய முடியுமோ அப்படி புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சி நம்ம முன்னாடியே அடுப்பில் தண்ணி போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி சூடானதும் இட்லி தட்டு எடுத்து அதில் வச்சு வேக வச்சு ஒரு 15 நிமிடம் வேக வைத்து எடுத்தோன்னா சூடான ராகி இடியாப்பம் ரெடி.